அனைத்து இந்து சொந்தங்களுக்கும் வணக்கம். திருமண பந்தம் அது இருமண பந்தம். அன்பும் மரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை, பண்பும் பயனும் அது என்று சொன்னான் வள்ளுவ பெருந்தகை. இல்லற வாழ்க்கைக்கு என்ன தேவை என்று சொன்னால், அந்த இடத்திலே அன்பு இருக்க வேண்டும், வழி தவறாமல் அரண் இருக்க வேண்டும். அதை உடையவர்களாக இருக்கின்ற பட்சத்திலே அந்த வாழ்க்கை பண்புள்ளதாகவும் அவர்களுக்கு பயனுள்ளதாகவும் அமையும் என்று சொன்னான். ஆனால் இன்று என்ன நடக்கிறது நம் நாட்டிலே? அன்பையும் அரணையும் உடைத்து எறிந்துவிட்டு பணத்தையும் பயனையும் இல்வாழ்க்கையாக கருதி திருமண உறவுகளை ஏற்படுத்தி கொள்கிறார்கள். நண்பர்களே, நம்மையெல்லாம் மிகவும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கிய ஒரு சம்பவம், ஒரு குழந்தையினுடைய அழுகுரல் இன்றைக்கு நம்முடைய இன்டர்நெட்டையே கலக்கி கொண்டிருக்கின்றது. 29/6/2025 திருப்பூர். இப்போ தெரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். நல்ல வசதியான, படித்த, நாகரிகமெல்லாம் எங்களுக்கு தெரியும் என்று சொல்லக்கூடிய முன்னேறிய சமூகத்தை சார்ந்த குடும்பத்தினர் என்று கூறிக்கொண்டு கேவலமான, அசிங்கமான, அநாகரிகமான செயல்களிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? ஒரு பெண் குழந்தை, அந்த ரிதன்யா, இந்த மண்ணிலே வாழ்வதை விட சாவதே மேல் என்று முடிவெடுத்து விட்டாள். இதற்கு புகுந்த வீடு மட்டும் காரணமா? பிறந்த வீடு இல்லையா? பிறந்த வீட்டாருக்கு சொல்லி கதறி இருக்கிறாள். ஆனால் பெண் வாளாவெட்டியாக வந்து விடுவாளோ என்ற பயத்திலே அந்த தந்தையும் தாயும் அறிவுரை கூறியிருக்கிறார்கள். என்ன கஷ்டம் வந்தாலும் நீ சமாளித்து அங்கே இருக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள் என்று நினைக்கின்றேன். அந்த பக்கமோ துன்புறுத்தல் தாங்க முடியவில்லை, இந்த பக்கமோ தன்னை ஆதரிப்பார் யாருமில்லை, யாரை நம்பி வாழ்வது என்ற உணர்வோடு அந்த பெண் தவறான முடிவெடுத்து விட்டாள். இது மாபெரும் தவறு என்பதனை ஒவ்வொரு பெண் குழந்தைகளும் உணர வேண்டும். இவர்கள் யாரும் இல்லை என்றாலும் இந்த சமூகம் உங்களுக்கு உதவுவதற்கு காத்திருக்கிறது. அந்த இடத்தை தேடி நீங்கள் கண்டுபிடித்து வாழ வேண்டும். கூகுளிலே போய் தேடி பார்த்தால் ரிதன்யாவினுடைய நிலையை போன்று 100க்கு மேற்பட்ட தகவல்கள் கிடைக்கின்றது. எங்கே சென்று கொண்டிருக்கிறது நம்முடைய இனம்? எங்கே போனது தமிழர் பண்பாடு, நாகரிகம், தர்மம் எங்கே? நியாயம் எங்கே? யார் இதையெல்லாம் கேட்பது? வேதனை. ஆண்கள் தவறு செய்கிறார்களா அல்லது பெண்கள் தவறு செய்கிறார்களா என்பது முக்கியமல்ல. பெண்கள் தவறு செய்கிறார்கள். தங்களுக்கு கிடைத்திருக்கின்ற சட்ட உரிமைகளை வைத்து சிலர் தவறு செய்கிறார்கள். அதே போல ஆண்களும் தவறு செய்கிறார்கள். யார் தவறு செய்கிறார்கள் என்பது முக்கியமல்ல பெரியோர்களே. அதற்கான தீர்வு மரணம் இல்லை, தற்கொலை இல்லை. இதுதான் நாம் சொல்லக்கூடிய ஒரு கருத்து. இப்படிப்பட்ட நிலையிலே ஒரு பெண் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், காவல் மன்றத்தையோ அல்லது நீதிமன்றத்தையோ அணுகி இருக்க வேண்டும். சரி, பேசி என்ன ஆகப் போகிறது? இதில் பெண் பார்க்க வருகின்ற பொழுது சிலர் பேசுவார்கள், சத்தியம் தவறாத உத்தமர் போல பேசுகிறார்கள். ஆனால் திருமண பந்தம் ஏற்பட்ட உடனே அத்தனையும் ஏமாற்று வார்த்தைகள் என்பதனை உடனடியாக நிரூபிக்கிறார்கள். சில இடங்களில் மாப்பிள்ளை மௌனச்சாமியாராக ஆகிவிடுகின்றான். மாமனாரோ மாமியாரோ ஆடாத ஆட்டம் ஆடுகிறார்கள். அதனாலே அவதிப்படுகிறாள் அந்த மாட்டுப்பெண். சில இடங்களில் பெண்களினுடைய பிடிவாத குணமும் ஆணவமும் அவர்களை சிக்கலுக்கு உண்டாக்குகிறது. அதில் ஆண் வீட்டார் கஷ்டப்படுகிறார்கள். இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன? வாழ்க்கை கல்வியை அவர்கள் கற்கவில்லை. இன்றைக்கு கற்கக்கூடிய கல்வியெல்லாம் எதற்காக இருக்கிறது என்று தெரியுமா? பணம் சம்பாதிக்கவும், பதவி சம்பாதிக்கவும், பகட்டாக வாழவும் தானே ஒழிய வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்ற கல்வியை யார் கற்றுக் கொடுக்கிறார்கள்? அந்த காலத்திலே குருகுல கல்வி இருந்தது. அங்கே எப்படி வாழ வேண்டும் என்பதனை கற்றுக் கொடுத்தார்கள். ஒரு பெண் குழந்தை என்றால் எப்படி இருக்க வேண்டும், ஒரு ஆண் குழந்தை என்றால் எப்படி இருக்க வேண்டும்,
ஒரு ஆண் பெண்ணினை எப்படி பார்க்க வேண்டும், ஒரு பெண் ஆணினை எப்படி பார்க்க வேண்டும் என்பதையெல்லாம் குழந்தை பருவத்திலிருந்தே நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். அந்த கல்வியை இன்றைக்கு இருக்கக்கூடிய கல்வி திட்டமுறை கொடுக்கின்றதா? இப்படி நடப்பதற்கெல்லாம் என்ன காரணம்? சமூக அக்கறையோடு, வாழ்க்கை முறையோடு வாழ வேண்டும் என்கின்ற அக்கறை இல்லாத தான்றோண்டித்தனமான எண்ண ஓட்டங்கள் தான். இந்திய இறையாண்மையை கட்டி காக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் இந்திய அரசாங்கத்திற்கும், நீதிமன்றத்திற்கும், சமூக பெரியோர்களுக்கும் இருக்கிறது. நண்பர்களே, எல்லாம் நடந்து முடிந்து விட்ட பிறகு சட்டத்தை பற்றி பேசி என்ன பிரயோஜனம்? நடப்பதற்கு முன்னாலே அதை தடுத்து நிறுத்த வேண்டாமா? தடுத்து நிறுத்துவதற்கு ஏதாவது வழிகாண வேண்டாமா? இன்னும் எத்தனை ரிதன்யாக்களை கொல்லப் போகிறீர்கள்? எத்தனை நிர்பயாக்கள் கொல்லப் போகிறார்கள்? பணம் பணம் பணம், பதவி பதவி பதவி, அதிகாரம் அதிகாரம் அதிகாரம். எத்தனை நாளைக்கியா ஓடுவீங்க? இன்னைக்கு செத்தா நாளைக்கு பால் இல்லை, இன்னைக்கே பால் ஊத்துறான். என்ன வாழ்க்கை? கண்ணை சிமிட்டி திறப்பதற்குள்ள உங்களுடைய உயிர் பறிபோய் விடுகிறது. இதற்குத்தான் இத்தனை ஆட்டம் ஆடுகிறீர்கள். இதுவரைக்கும் இந்தியாவிலே திருமணங்கள் சத்தியத்தின் அடிப்படையிலே, உறவுகள் முன்னாலே சிறப்பாக நடந்தேறியது, சிறப்பாக வாழ்ந்தார்கள். அந்த திருமண தம்பதியினர் அத்தனை பேரும் சமூகத்திற்கு கட்டுப்பட்டு தங்களுடைய குடும்ப பாரம்பரியத்தை பேர் கெட்டுவிடக்கூடாது என்று சிறப்புரை வாழ்ந்தார்கள். ஆனால் இன்றைக்கு அதையெல்லாம் அழிந்து போய்விட்டது. நவீன உலகம் என்ற பெயராலே, மேலை நாட்டு மோகத்தாலே, இருக்கக்கூடிய இன்டர்நெட்ல வரக்கூடிய அத்தனை செய்திகளாலே. இது மட்டுமல்ல, இந்த நாட்டிற்கு பொறுப்பெடுத்திருக்கக்கூடிய அத்தனை பொறுப்பாளர்களும் இந்திய வாழ்க்கை முறையை இந்த மண்ணிலே பிறந்த ஒவ்வொரு குழந்தைக்கும் சொல்லிக் கொடுக்காததுதான் காரணம். இனிமேலாவது இந்த அரசாங்கங்கள் விழித்து கொண்டு இந்தியாவிலே ஒரு ஆணும் பெண்ணும் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான ஒரு புதிய கல்வி திட்டத்தை கொண்டு வருமா? திருமணங்கள் கோவில்களிலும் மற்ற பொது இடங்களிலும் நடப்பதை விட சட்ட ரீதியாக, சட்டத்தின் புரிதலின் அடிப்படையிலே சட்டத்தின் முன்பாக நடத்தப்படுமா? இப்படி நடத்தப்பட்டால் நிச்சயம் அதனுடைய பின்விளைவுகள் என்னவாக இருக்கும் என்பதனை அந்த சட்ட ரீதியான விவரங்கள் அவருக்கு தெரிவிக்கப்படும். அதற்கு பயந்தாவது அவர்கள் வாழ்வார்கள். அன்றைக்கு தெய்வத்திற்கு பயந்தார்கள், உற்றார் உறவினருக்கு பயந்தார்கள், குடும்ப பேருக்கு பயந்தார்கள், பரம்பரை வாழ்க்கைக்கு பயந்தார்கள். இன்றைக்கு அதையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்ற எண்ணத்தோடு வாழ ஆரம்பித்த சூழ்நிலையை மாற்ற வேண்டும். அந்த மாற்றத்திற்கு இந்த ரிதன்யா என்கின்ற அந்த சிறு குழந்தை, அந்த தாய் வித்திட்டு இருக்கிறாள் என்றே நான் நினைக்கின்றேன். இப்படி நடந்த இந்த நிகழ்வுகளுக்கு பிறகு ஒரு பெண்ணை பெற்றவர்கள் எப்படி திருமணம் இன்னொருவருக்கு செய்து கொடுப்பார்கள், அல்லது அந்த பெண் தான் எப்படி ஒரு ஆணை நம்பி திருமணம் செய்து கொள்ளும் என்பதையெல்லாம் நாம் யோசிக்க வேண்டாமா நண்பர்களே? மிகவும் இக்கட்டான சிரமமான காலகட்டத்திலே இந்திய திருமண வாழ்க்கை முறை இருக்கிறது என்பதனை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய காலம் இது. நிச்சயம் இந்த இந்திய திருநாடு திருமண வாழ்க்கை முறையிலே ஒரு சரியான புரிதலை ஒவ்வொருவருக்கும் ஏற்படுத்த வேண்டும் என்ற நிலையிலே இருக்கிறது என்பதிலே எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை என்பதனை தெரிவித்து, இதற்கான முத்தாய்ப்புகளை உடனடியாக அரசு, நீதிமன்றம் எடுக்க வேண்டும் என்று கேட்டு வாய்ப்பளித்த சர்வம் மீடியா சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.